கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் மறைந்த முக்கிய தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம். அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்தி மரியாதை. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை வரலாற்றில் முதன்முறையாக இரங்கல் தீர்மானத்தின் போது மறைந்தவர்களின் புகைப்படங்கள் திரையிடல். இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் பேரவை நாளைக்கு ஒத்திவைப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் கந்தர்வக்கோட்டை, பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு இன்று 1-to-1 ஆலோசனை. சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கரூர் பெருந்துயரம், இருமல் மருந்து வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை நாளை எழுப்புவது குறித்து விவாதம். சட்டப்பேரவை வளாகத்தில் அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் திடீர் தர்ணா. ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்களான ஜி.கே. மணியை சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்தும், அருளை கொறடா பொறுப்பிலிருந்தும் நீக்க கோரி முழக்கம். அன்புமணி தரப்பினரை தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுடன் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி மற்றும் அருள் சந்திப்பு. பாமக சட்டமன்ற குழு தலைவராகவும் கொறடாவாகவும் தாங்களே தொடர்வதாக முறையீடு. 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர், அதற்கான பொறுப்புகளை நியமித்து கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் தான் தொடங்கியவர், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். தமிழ்நாட்டில் தெரு பெயர்களில் சாதி பெயர் நீக்கம் குறித்த அரசாணைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் நன்றி. கோவையில் ஜி.டி. நாயுடு பெயரில் மேம்பாலம் திறக்கப்பட்டிருப்பது சாதிய வளர்க்கும் செயல்பாடு அல்ல என்றும் பேச்சு. சாதி ஒழிப்பு அரசியல் வலுப்பெறுவதற்கு முன்பிருந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி அடையாளங்களோடு அழைக்கப்பட்டன என்பதனால் அந்த அடையாளங்களை நாம் இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக்கூடாது. ஜிடி என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவப்படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி. அல்லது ஜிடி நாயுடு என்ற பெயரில் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் நீலாங்கரை இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். அவசர எண் 100ஐ தொடர்பு கொண்டு மர்ம நபர் மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. தீபாவளியை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். மோட்டார் வாகன ஆய்வாளர்களை பணியமர்த்தி சுங்கச்சாவடியை அரசு பேருந்துகள் விரைவாக கடந்து செல்ல நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. தீபாவளியையொட்டி வழக்கமான ரயில்கள் மற்றும் விழாக்களில் சிறப்பு ரயில்கள் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். லட்சக்கணக்கானோர் காத்திருப்பதால் கூடுதலாக 5 சிறப்பு ரயில்களை இயக்குவது குறித்தும் முன்பதிவில்லா ரயில்களை இயக்கவும் தெற்கு ரயில்வே பரிசீலனை. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம்.
அண்மையில் திறக்கப்பட்ட ஜேடி நாயுடு மேம்பாலத்துக்கு உரிமை கொண்டாடி இருதரப்பும் முழக்கமிட்டதால் சலசலப்பு. சென்னை மாநகர மேயர் பிரியா வருகையின் போது மாநகராட்சி பள்ளி வகுப்பறைகளில் தரையில் அமர வைக்கப்பட்ட மாணவர்கள். ஆய்வுக்கு வருவது தெரிந்தும் மாணவர்களை கீழே அமர வைப்பீர்களா என ஆசிரியர்களுக்கு கண்டனம். சென்னை கோவையில் உள்ள புகழ்பெற்ற தாஜ் கன்னிமாரா நட்சத்திர விடுதிகளில் வருமான வரித்துறை ரெய்ட். வருமான வரி ஏய்ப்பு புகாரில் அதிகாரிகள் சோதனை என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 1960 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம். 95,000 ரூபாயை நெருங்கி ஒரு பவுன் 94,600 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 12,000 ரூபாயை நெருங்கியது. கிராமுக்கு 245 ரூபாய் உயர்ந்து 11,825 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் உயர்ந்து 2,06,000 ரூபாய்க்கு சென்றது. கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 206 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காஞ்சிபுரம் ஸ்டேஷன் ஃபார்மா நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்ததால் பாதிப்பு ஏற்பட்டு மத்திய பிரதேசத்தில் 22 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். தமிழ்நாடு அரசும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் பதில் கூறியே ஆக வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தல். இருமல் மருந்து சாப்பிட்டதுனால 22 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அது அந்த மருந்து எங்க இருந்து வந்ததுன்றத விசாரணை மூலமா கண்டுபிடிக்கணும். அது தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்ததுன்னா அதற்காக இங்கே இருக்கிற அரசாங்கமும் அதற்கு துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும். எப்படி அந்த குவாலிட்டி டெஸ்ட் எப்படி பாஸ் ஆச்சு, ஏன் அப்படி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணாங்களா, அப்படி பண்ணவங்களை யார் பண்ணாங்க, இல்லைனா பண்ணி பாஸ் ஆச்சா இல்லைனா பண்ணவே இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா 22 குழந்தைகள் எந்த பகுதியில் இறந்திருந்தாலும் அதை லைட்டாக எடுத்துக்க முடியாது. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. சக்கரக்கோட்டை, ஆர்எஸ் மடை, கருங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. கனமழையால் வெள்ளச்சாலையாக மாறிய வேலூர் கிரீன் சர்க்கிள் சாலை. பேருந்து நிலையம் செல்லும் சாலை முழுவதுமாக நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். திருவாரூர் மாவட்டத்தில் 5 நாட்கள் பெய்த கனமழையால் 5,000 ஏக்கர் இளம் சம்பா பயிர்கள் செய்தனர். நெய்ப்பை, நாடாக்குடி, பல்லவராயன் கட்டளை, சோழங்கநல்லூர் உள்ளிட்ட கிராம விவசாயிகள் கலக்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 4வது நாளாக நீடிக்கும் தடை. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. இரவு முழுவதும் பெய்த கனமழையை அடுத்து வெள்ளப்பெருக்கால் அனுமதி மறுப்பு.
தேனி சுற்றுவட்டாரத்தில் பெய்யும் தொடர் கனமழையால் ஒரே நாளில் 10 அடி உயர்ந்த சொத்துப்பாறை அணை நீர்மட்டம். 126 அடி முழு கொள்ளளவு கொண்ட அணையில் 76 அடியாக இருந்த நீரின் அளவு 86 அடியானது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் சேதம். 4 மாத உழைப்பு வீணாய் போய்விட்டதாக உழவர்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி திருமலை நம்பிக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு இன்றும் தடை. காட்டாற்றில் வெள்ளம் குறையாததால் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் உத்தரவு. சென்னையில் இந்து மகாசபை அமைப்பின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ வழக்கில் கைது. ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுத்து 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் மாம்பலம் போலீசார் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் சட்டவிரோதமாக பாலியல் தொழில். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவரை கைது செய்து ஆந்திராவைச் சேர்ந்த பெண்களை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்த போலீசார். தணிக்கைக்கு பிறகே அரசியல் கட்சிகள் விளம்பரங்களை வெளியிட வேண்டும். பீகார் தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் உத்தரவு. பீகாரில் தொகுதி பங்கீடு இறுதியானதாக கூறப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகள் என்பதில் நீடிக்கும் இழுபறி. இன்று மாலை ஐக்கிய ஜனதா தளத்துடன் இணைந்து செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் ரத்து. பீகாரில் மகாகத்பந்தன் கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதியாக வாய்ப்பு. ராஷ்டிரிய ஜனதா தளம் 135 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 65 தொகுதிகளிலும் போட்டியிட இசைவு தெரிவித்துள்ளதாக தகவல். பீகார் முதலமைச்சர் இல்லத்தின் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்ட ஆளுங்கட்சி எம்எல்ஏ இந்த முறையும் தனக்கு சீட் வழங்க வேண்டும் என கூறி போராட்டம். சாதி ரீதியாக துன்புறுத்தியதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஐபிஎஸ் அதிகாரி பூரன்குமார் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். குற்றச்சாட்டுக்கு ஆளான ஹரியானா மாநில டிஜிபி சத்ருஜித் கபூருக்கு கட்டாய விடுப்பு. சாதி கொடுமையால் உயிரை மாய்த்துக் கொண்ட ஹரியானா ஐபிஎஸ் அதிகாரி வீட்டுக்கு சென்றார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல். அரசுக்கு சொந்தமான இடங்களில் RSS அமைப்பினர் நிகழ்ச்சி நடத்த தடை விதிப்பது குறித்து பரிசீலனை. தமிழ்நாடு அரசின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. தொடர் விலை அதிகரிப்பால் தங்கத்தை விடுத்து வெள்ளியில் முதலீடு செய்யும் ஆர்வம் அதிகரித்ததன் எதிரொலி. நாடு முழுவதும் வெள்ளி காசுகள், வெள்ளி பார்கள் ஆகியவற்றுக்கு கடும் தட்டுப்பாடு. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அசத்தல்.